வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற இந்தியன் 2 ப்ரோ அதான் படமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் அந்த படத்தை பற்றி அப்டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு வந்திருக்கிற ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிக்சட் ரிவ்யூஸை தாண்டி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதனால் மூவி டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரமாக இருக்கிற இந்த படத்தோடைய டியூரேஷன்லேருந்து 20 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா இந்தியன் 2 படம் பார்க்க போகிறவங்க எல்லாருமே அந்த ட்ரிம்டு வெர்ஷன் தான் வந்து பார்ப்பாங்க. என்னதான் 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணாலுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் சீக்வலாக அமையல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்தியன் 3 2025 ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி படத்தோட எண்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உலகநாயகன் கமல்ஹாசனும் இதை ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, இந்தியன் 2 ரிலீஸ் ஆகி 6 மாதத்துக்கு அப்புறமா இந்தியன் 3 வரும் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது 2025 ஜனவரி இல்லைனா பிப்ரவரிக்குள்ளே இந்தியன் 3 வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜனவரி ரிலீஸ் தான் பிளான் பண்ணுறதா முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த இந்தியன் 2க்கு ஒரு ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் 3க்கு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிருக்கும், ஒரு ஓப்பனிங்கும் இருக்கும். ஆனால் இப்போ இந்தியன் 2க்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால இந்தியன் 3 என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இந்தியன் 2 உடைய எண்டில் இவங்க காமிச்ச அந்த இந்தியன் 3 கிளிம்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. மெயினாக அந்த கிளிம்ஸில் காட்டப்படுற ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து நல்லா தான் இருக்குது. உலகநாயகனும் அதான் சொல்லியிருந்தார், இந்தியன் 2 விட எனக்கு இந்தியன் 3 தான் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இந்தியன் 3 இந்தியன் 2 விட பெட்டராக இருக்குமா, எப்படி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாதங்கள் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இந்தியன் 2 உடைய டே 1 தமிழ்நாடு கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 13லேருந்து 14 கோடிக்குள்ளே கலெக்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு 3 நாள் ஒரு பெரிய ட்ராப் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். மண்டேலேருந்து தான் இந்த படம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அன்பறிவு மாஸ்டர்ஸோடைய இயக்கத்தில் உலகநாயகன் அடுத்து நடிக்க போகிற படம் KH 237. ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங் வர செப்டம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லப்படுது. அண்ட் இந்த படமும் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக தான் உருவாகுது. இந்த படத்திலும் உலகநாயகன் மட்டும் இல்லை, அவரை தாண்டி வேறு சில ஆக்டர்ஸும் உள்ளே வரப்போகிறாங்க. யார் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கடான ஒரு ஃபிலிமாக வந்து இருக்க போகுது. ஸோ அன்பறிவு மாஸ்டர்ஸ் இந்த KH 237 ப்ராஜெக்டை முடிச்சுட்டு இன்னொரு படமும் டைரக்ட் பண்ண போகிறாங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் மியூசிக் டைரக்டர் அனிருத் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. அந்த ப்ராஜெக்டை அன்பறிவு மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லப்பட்டுச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டை தான் அடுத்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அனிருத் இவங்க 2 பேரும் நடிக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இந்த நியூஸ் வந்தப்பவே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நடிக்கல. ஏன்னா ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் வந்து பயங்கர பிஸியாக இருக்காரு, நிறைய லைனப் இருக்குது. இன்னொரு பக்கம் அனிருத்தும் வந்து பயங்கர பீக்கில் இருக்காரு, பயங்கர பிஸியாக இருக்காரு. ஸோ அதனால் டேட் இஷ்யூஸ்னால இவங்க நடிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த KH 237 ப்ராஜெக்டோடைய அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ KH 237 முடிச்சுட்டு அடுத்து லோக்கி அனிருத்தை வச்சு எடுக்கிறதா இருந்த அந்த ப்ராஜெக்டை தான் அன்பறிவு மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வேற 2 ஹீரோஸ் வந்து நடிக்க போகிறாங்க. அந்த ஹீரோஸ் யார் யார் அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். வர ஜூலை 26 ஆக்டர் தனுஷோடைய ராயன் ரிலீஸ் ஆகுது. படம் சென்சார் ஆயிடுச்சு, படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். படத்தோடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா அடுத்த சண்டே 3 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் படத்தோடைய ட்ரெய்லர் கட் வந்து வர டியூஸ்டே ஜூலை 16 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ராயன் ட்ரெய்லர் படத்துக்கான ஹைப்பை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நியூஸ் ஒன்று சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராயன் படத்தில் தனுஷ் வந்து ஒரு அண்டர் கவர் காப்பாக ப்ளே பண்ணுறதா வந்து சொல்லப்படுது. இந்த நியூஸ் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ராயன் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்டில்ல பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து கண்ணாடி போட்டிருக்காரு, மாஸ்க் போட்டிருக்காரு, பேண்ட் வந்து காக்கி பேண்ட் போட்டிருக்காரு, ஷூ வந்து எக்ஸாக்டாக போலீஸ் ஷூ அப்படின்னு சொல்லிட முடியாது, பட் அதே கலரில் தான் வந்து இருக்கு. ஸோ இதை வச்சு தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் 2 நாள் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லரில் இதை பற்றி ஏதாச்சும் ரிவீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி இல்லைனா படத்தில் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்டர் கார்த்திக்கு இந்த வருஷம் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று மெய்யழகன், இன்னொன்று வாவாத்தியார். ஸோ ஃபஸ்ட்டு மெய்யழகன் தான் ரிலீஸ் ஆகும், ஆகஸ்ட்டில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வாவாத்தியார் வந்து இந்த வருஷம் எண்டில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ மெய்யழகன் பார்த்தீங்கன்னா 96 படத்தோடைய டைரக்டர் பிரேம்குமார் அவர் எடுத்திருக்காரு. இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம். வாவாத்தியார் வந்து நலன் குமாரசாமி அவருடைய படம். இந்த படம் வந்து ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுது. போஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த படத்தில் கார்த்தி வந்து ஒரு காப்பா ப்ளே பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தில் நிறைய எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஹெவியாகவே இருக்க போகுது. இந்த படத்தில் கார்த்தி ப்ளே பண்ணியிருக்கிற கதாபாத்திரம் வந்து தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ரசிகர். அவர் மட்டும் இல்லை, அவருடைய தாத்தாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ராஜ்கிரண் அவரும் பயங்கரமான ஒரு எம்ஜிஆர் ஃபேன். ஸோ ஜென்ரேஷனாகவே இவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பயங்கரமான ரசிகர் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க போல. ஸோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இப்போ
கார்த்தி நடிக்க போகிற படம் எது அப்படின்னு பார்க்கும்போது சர்தார் 2. இப்போ தான் ரீசெண்டாக சர்தார் 2 படத்துக்கான பூஜை நடந்து முடிஞ்சுது. பூஜையில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ரத்னகுமார் கலந்துக்கிட்டாரு. அவர் வந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறதாமே வந்து ஒரு நியூஸ் இருக்குது. சர்தார் 2க்கான ஷூட்டிங் வந்து நாளைக்கு ஜூலை 15ஆம் தேதி சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சர்தார் 1 விட சர்தார் 2 வந்து பயங்கர கிராண்டாக வந்து எடுக்க போகிறதா சொல்லப்படுது. ஆக்ட்ரஸ் ஆஷிகா அவங்க இந்த சர்தார் 2 படத்தில் ஒன் ஆஃப் த ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறதாமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. பார்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருப்பாரு. பட் இந்த பார்ட் 2க்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்றாரு. அண்ட் இந்த படத்தோடைய ஆன்டகனிஸ்ட் வில்லன் ரோல்ல ஒரு பெரிய நடிகர் நடிக்க போறதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு. அந்த நடிகர் யாரா இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஷூட்டிங் லொகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப படத்தை சென்னையில் ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னையை தாண்டி ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸ்மே வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அசர்பைஜான், ஜார்ஜியா இங்கெல்லாம் போய் எடுக்க போறதாமே வந்து சொல்லப்படுது. ஸோ சர்தார் 2 முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆக்டர் கார்த்தி வந்து கைதி 2 படத்தில் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்போ அவர் எடுத்துட்டு இருக்கிற படம் கூலி படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷூட் கொஞ்ச நாள் போச்சு. இப்போ அடுத்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. சத்யராஜும் நடிக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோலில் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. 2025 சம்மர் ரிலீஸ் பிளான் பண்ணுறதா வந்து சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு 2 ரிலீசஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்த கூலி கன்ஃபார்மாக வந்துடும். கூலிக்கு அடுத்து ஜெயிலர் 2வும் அடுத்த வருஷமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியல. கூலி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜெயிலர் 2 எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிக்கிறாங்க, அதை பொறுத்து தான் நமக்கு தெரிய வரும். தளபதி விஜய் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற கோட் படத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கான பேட்ச் ஒர்க் ஷூட் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு 2 நாளாக கோகுலம் ஸ்டுடியோஸில் வந்து நடந்துட்டு இருக்கு. யாருடைய சீன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய், பிரபுதேவா இவங்களுடைய சீன்ஸ் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ படம் வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த கோட் படத்தோடைய அப்டேட் வந்து ஒன்று ஜூலை எண்ட் இல்லைனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேல்ஸோடைய தயாரிப்பில் நயன்தாராவுடைய நடிப்பில் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து பேசியிருப்போம். ஆர்ஜே பாலாஜி வந்து மூக்குத்தி அம்மன் மாதிரியே மாசாணி அம்மன் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறாரு. அந்த படத்தில் த்ரிஷா தான் வந்து அம்மன் கதாபாத்திரத்தில் நடிக்க போறாங்க. ஆனால் வேல்ஸ் அந்த படத்தை தயாரிக்க போகிறது கிடையாது. வேற ஒரு ப்ரொடக்ஷன் பேஷன் ஸ்டுடியோஸ் தான் தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது இல்லாமல் மூக்குத்தி அம்மன் 2வும் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் சொல்லியிருந்தோம். மூக்குத்தி அம்மன் 2வை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்டை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண போகிறது கிடையாது. வேற ஒரு டைரக்டர் தான் வந்து கொண்டு வராங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து மாசாணி அம்மன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.